சிட்டி நைட் பீஸ். இதை எழுதுனது யார் அப்படின்னா ஒலிவர் கோல்ட்ஸ்மித். இந்த ஒலிவர் கோல்ட்ஸ்மித் எப்போ பிறக்கிறாங்க அப்படின்னா November 10, 1730. இவர் ஒரு ஐரிஷ் எசேயிஸ்ட், பொய்ட், நாவலிஸ்ட், அப்புறம் பிளே ரைட்டும் கூட. இவங்களோட நாவல் த விக்கர் ஆஃப் வேக்ஃபீல்ட் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ஃபேமஸானவங்க ஒலிவர் கோல்ட்ஸ்மித். இவங்களோட ஃபேமஸான போம் என்ன அப்படின்னா த டெசர்டட் வில்லேஜ். எ சிட்டி நைட் பீஸ் அப்படிங்கிறதுல எந்த மாதிரியான தீம்லாம் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சாலிட்யூட், பீஸ் ஆஃப் நேச்சர் வியர்ஸ் ஹியூமன் ஸ்ட்ரகிள், சிட்டி லைஃப் கிரிட்டிசிசம், ரெஃப்ளெக்ஷன் ஆன் மொராலிட்டி. ஒலிவர் கோல்ட்ஸ்மித் எழுதின இந்த சிட்டி நைட் பீஸ் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட்டான எஸ்ஸை. இந்த எஸ்ஸையில் அவர் எதை பற்றி சொல்லியிருப்பார் அப்படின்னா டார்க்கான க்ளூமி அட்மாஸ்பியர் கொண்ட ஒரு சிட்டி எப்படி நைட் டைமில் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும், டே டைமுக்கும் நைட் டைமுக்கும் உள்ள கான்ட்ராஸ்ட் பற்றியும், புவர் பீப்புளுக்கும் ரிச் பீப்புளுக்கும் உள்ள கான்ட்ராஸ்ட் பற்றியும் இந்த எஸ்ஸையில் சொல்லியிருப்பாங்க. இந்த எஸ்ஸை ஒலிவர் கோல்ட்ஸ்மித்தோட ஒரு பவர்ஃபுல்லான எஸ்ஸை. இந்த எஸ்ஸையில் லோன்லினஸ், பாவர்ட்டி, கான்ட்ராஸ்ட் ஆஃப் நைட் அண்ட் டே இந்த மாதிரி நிறைய தீம்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த எஸ்ஸை எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஒரு லண்டன் சிட்டி ஸ்ட்ரீட்டில் இந்த ஒலிவர் கோல்ட்ஸ்மித் நடந்து போவாங்க. நடந்து போகும்போது அந்த ரோட் ரொம்ப எம்டி அண்ட் சைலண்ட்டாக இருக்கும். அந்த சிட்டி ரொம்ப அமைதியாக இருக்கும். அங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப தனிமையாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ரொம்ப டார்க்காக இருக்கும். ஏன்னா இவங்க நைட்டு 2 o'clock டைமில் தான் அந்த சிட்டி வழியாக நடந்து போவாங்க. நடந்து போகும்போது அவங்க நோட் பண்ண எல்லாத்தையும் தான் ஒவ்வொன்றா டெஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு என்ன நோட் பண்ணுவாங்க அப்படின்னா அது நைட் டைம் அப்படிங்கிறதுனால ரொம்ப டார்க் அண்ட் க்ளூமி அட்மாஸ்பியர் தான் இருக்கும். அங்கே எப்படின்னா அந்த டைமில் ஹாப்பி அண்ட் ஒர்க்கிங் பீப்புள் எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோல்ட்ஸ்மித் நினைப்பாங்க. அதுக்கப்புறம் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா இந்த நைட் டைம் ஒர்க்கிங் பீப்புளுக்கும் ஹாப்பியான பீப்புளுக்கும் வேணால் ஸ்லீப்பிங் டைமாக இருக்கலாம். ஆனால் ராபர்ஸ், வாட்ச்மேன், ட்ரங்கர்ட்ஸ் இந்த மாதிரி உள்ளவங்க எல்லாருக்குமே இது வேக்கிங் டைமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் சூசைட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் இது வேக்கிங் டைமாக இருக்கும். ஏன்னா இந்த டைமில் மற்ற எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. நம்ம சூசைட் பண்ணால் நம்மளை யாரும் காப்பாற்ற மாட்டாங்கன்னு அவங்க நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோல்ட்ஸ்மித் சொல்கிறாங்க. அவர் நடந்து போயிட்டுருக்கிற அந்த சிட்டியில் டாக்ஸோட சவுண்டும் அந்த கிளாக் பெல்லோட சவுண்டும் மட்டும்தான் கேட்குது. மற்ற எந்த சவுண்டுமே அதில் கேட்கல. ஹியூமன்ஸ் எல்லாருமே ரொம்ப சைலண்ட் மோடில் அந்த டைமில் இருக்கிறாங்க. அப்படி அந்த ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது நிறைய பேரை கோல்ட்ஸ்மித் பார்க்குறாங்க. யாரெல்லாம் அப்படின்னா புவர் பீப்புள், ஆர்ஃபன்ஸ், ஹோம்லெஸ் பீப்புள் இவங்க எல்லாரையும் பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. வீடு இல்லை அப்படிங்கும்போது நைட் டைமில் அந்த ரோடோட சைடில் படுத்து இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா நமக்கு தேவையான அளவுக்கு ரிசோர்ஸஸ் போக மீதி ஏதாவது நமக்கு இருந்துச்சுன்னா இவங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க. அந்த நைட் டைமில் நிறைய பேர் நிற்கிறாங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது இவங்க ஏன் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு தோணுது. அப்புறம் தான் தெரியுது அவங்க எல்லாருமே ப்ராஸ்டிடியூட். அவங்களோட பாவர்ட்டினால, அவங்களோட கஷ்டப்படுறதுனால அவங்க ரிச் பீப்புள்கிட்ட அந்த மாதிரி போகிறாங்க அப்படின்னு தெரியுது. அப்போ அவர் ஒரு மனுஷனாக இருக்கிறதுக்கே அசிங்கப்படுறாரு. பாவர்ட்டி அப்படிங்கிறது எவ்வளோ கொடுமையானது அப்படின்னு சொல்லிட்டு அவர் உணர்றாரு. அதுக்கப்புறம் என்ன நினைக்கிறாருன்னா அவர் ப்ரேயர் பண்ணுறாரு காடுகிட்ட. என்னென்னா இந்த மாதிரி ஒரு ஆக்வர்டு சிச்சுவேஷன் இந்த சொசைட்டியில் இருக்கக்கூடாது. இந்த சொசைட்டி எப்படியாச்சும் சேஞ்ச் ஆகணும், இதெல்லாம் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதோட இந்த எஸ்ஸை முடியுது.